பசங்களா, நாளைக்கு என்னன்னு ஞாபகம் இருக்காலே? நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க. இந்த ட்ரிப்புக்கு என்கிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்கு. இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிரலாம். என்ன சொல்ற? இந்த தடவை பிரமாதமா இருக்க போகுது. நாளை காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்ல? யாரு லேட்டா வராங்களோ அவங்கள இங்கே விட்டுட்டு போயிடுவோம். பாத்துக்கங்களேன், அப்புறம் ஆப்சன் போட்டுருவேன். நீ கேம்பிங்க பத்தி எதுவுமே சொல்லலையே. லாஸ்ட் ஹில் உண்மையிலே செமையா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு சந்தோஷமாவே இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு நார்மல் கேம்பிங் ட்ரிப் வேணும். நார்மலா? நார்மல். மேஜிக் அப்புறம் பூதம் ட்ரிக்ஸ் எதுவும் இல்லாம. அதுவும் நீ இருக்கும்போது அது பாசிபிளே இல்ல. ஒரு பூதம் காரியங்களை செய்யலன்னா அது எப்படிப்பா பூதமா இருக்கும்? இங்க பாரு, நீ ஒருவேளை என் கூட கேம்பிங் ட்ரிப் வரணும்னா நீ மனுஷங்க மாதிரி தான் வரணும். பூதத்தனம் எதையும் காட்டக்கூடாது, சரியா? சரி சரி, நோ பூத காரியங்கள். பக்கா பக்கா. நிஜமாவா? நிஜமா. அப்படினா போலாம், செம ஜாலியா இருக்க போகுது. லாஸ்ட் சீட்ல உட்காந்தோம்னா ஜாலியா இருக்கும். இங்க வா. அமைதியா இருங்களேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த மாதிரி கேம்பிங் போறதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா. நீ என்ன பண்ற? நீ தான் ப்ராமிஸ் பண்ணல அபி. இன்னும் நாம ஆன் தி வேல தானே இருக்கோம். கேம்பிங்ல தான் என்ன பவர்ஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன். என்னால முடியல. வந்தாச்சு. என்னல எல்லாரும் மேல வந்துட்டீங்களா? எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். நல்லா இருக்குல்ல? ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்கு. கிரேட். இதுக்கப்புறம் நாம பொழுது சாஞ்சி ராத்திரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு பேரும் இங்க வாங்க. சரி, இப்ப அவங்கள பயமுறுத்தலாம். உங்கள யாருக்காவது அந்த சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? லாஸ்ட் ஹில்லோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்ல? என்ன ஸ்டோரி? அட, லாஸ்ட் ஹில்லோட ஸ்டோரி லாஸ்ட் ஹில்னு எதுக்கு வச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியாதா? இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சில ஸ்கூல் பசங்க இங்க கேம்பிங் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நம்மள மாதிரியா? ஆமா. அப்புறம் அவங்க இதே மாதிரி கேம்ப் ஃபயர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரியா? ஆமா.
ஆனா அவங்க என்னைக்கும் வீட்டுக்கு திரும்பி போக முடியல. நான் கதைய சொல்றேன், நல்லா கேளுங்க. அது ஒரு ராத்திரி நேரம். பசங்க எல்லாரும் கதைய கேட்கறதுல பிஸியா இருந்தாங்க. அப்போ திடீர்னு காட்டுல இருந்து இலைகள் உதிர்ற சத்தம் பயங்கரமா கேட்டுச்சு. அப்புறம் தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அது பசங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தது. அது தலைக்கு பதிலா ஒரு பானை, அப்புறம் கை காலுக்கு பதிலா காஞ்சி போன புல்லு இருந்துச்சு. பானைக்கு பெரிய பெரிய கண்கள், அந்த கண்கள் இருட்டுல மின்னிட்டு இருந்துச்சு. இது தப்பு நடக்குது, என்னன்னு பாத்துருவோம். இவங்க என்ன பண்றாங்க? பாத்தீங்களா நான் எப்படி எல்லாரையும் பயமுறுத்துறேன்னு? இது என்னது? பினாக்கி, நீ எங்க இருந்து வந்த? எப்பா, காட்டுல பூதம்லாம் எதுவும் இல்ல. பூதம் எதுவும் இல்லைன்னா அப்ப நான் யாருப்பா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. இவ்வளவு ஃபன்னியான ஸ்கேரி மாஸ்க் யாரு போட்டுப்பாங்க? அட, வயல்கிட்ட பறவைங்க வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொம்மையை வைப்பாங்க. பறவைங்களுக்கு இத பார்த்தா வயல்ல ஏதோ ஒரு மனுஷன் நிக்கிறான்னு தெரியும். அப்புறம் ஷண்டு பசங்களை பயமுறுத்த இதை யூஸ் பண்ணிருக்கான்ல. வாவ், ஆமா, அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டான். அவன் எப்பவுமே பூதங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்கிறான். சரியா ஆனா சொன்ன. பூதங்கள் ஹாப்பி மாதிரி ரொம்ப கூலானது. என்ன, நான் சொன்னது சரிதானே ஹாப்பி? சில பூதங்கள். சரி, உன்னோட பிளான் என்ன பினாக்கி? காதை காட்டு. ஆனா நீ தான் என்கிட்ட ட்ரிக்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தியே. ஆமா ஆமா, ஆனா இப்போ நான் தானே சொல்றேன், ஏதாவது பண்ணு. அந்த ஷண்டுக்கு நாம இன்னைக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். இது என்ன விளையாட்டு? ஆமா, இது என்ன விளையாட்டு? இப்போ நீ தப்பா சிரிச்சிட்டு இருந்த. ஒருவேளை நான் ஏதாவது கனவு பார்த்திருப்பேன். என்னாச்சு? நீங்களும் ஸ்கேர் க்ரோ மேனை பார்த்துட்டீங்களா என்ன? சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. மம்மி, மம்மி, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மம்மி, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? குருவிகளே பரபர, காக்காய்களே பரபர. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. மிட்டு, என்ன காப்பாத்துங்க. உனக்கு என்னப்பா ஆச்சு? இங்க உண்மையிலே ஸ்கேர் க்ரோ மேன் இருக்கான். எங்க? நீ அத பாத்தியா? ஆமா ஆமா, மேல பாருங்க. அதுதான் என்ன இப்படி தொங்க விட்டுருக்கு. ஆனா மேல யாரையுமே காணுமே. இவனுக்கு ஏதாச்சும் தெரியலையே. தொங்கிட்டானே, ஏமாந்துட்டான். எப்படி தொங்குறா பாரு. ஏன் சண்டு பையல, இந்த ராத்திரி நேரத்துல மரத்துல வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற? நான் ஒன்னும் ஊஞ்சல் ஆடல சார். அதுதான் என்ன ஆட வச்சுக்கிட்டு இருக்கு. நான் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக கேரி கோமன் கதைய சொன்னேன். ஆனா அது இப்ப உண்மையாயிடுச்சு சார். அப்படியால ஒன் ட்ரிக்கை என்கிட்டயே காட்டுறியால?
இந்த மாதிரி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறியால? ஆனா சார், ஆனவன் கிடையாது, ஓனவன் கிடையாதுல. இன்னைக்கு ராத்திரி என் டென்ட்ல வந்து படுக்கிறல, அப்பதான் குறும்புத்தனம் பண்ணாம அமைதியா இருப்பேன். ஓகே சார். இளைஞன படமால ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் அவங்கவுங்க டென்ட்ல போய் கம்மனு படுங்களே. ஒருவேளை நான் கனவுதான் கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எல சாண்டோ பயல, உலகத்திலே பெரிய பூதமே நீதாம்ல, படை. தேவையில்லாம இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இவரோட கொரட்ட சத்தம் கேட்டா யானை கூட அலறி அடிச்சு ஓடிடும். இங்க பூதங்களுக்கு சீனே கிடையாது. செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ அபி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு உன் கூட இருந்ததுல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சண்டுவ மரத்துல தொங்க விட்ட பாரு, அது செம்மையா இருந்துச்சு. நான் எப்போ அவனை மரத்துல தொங்க விட்டேன்? ஃப்ரீயா உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கான். பாராட்டட்டும் பாராட்டட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹாப்பி ஜீனியஸ் ஆச்சே. தூங்குறியா? தூங்கு 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 தூங்கு. இங்க நான் ஒருத்த இருக்கும் போது நீ எல்லாரையும் பயன்படுத்துறியா? நீ இங்க இருக்க, அவன் யார பார்த்து பயந்தான்? என்ன பார்த்து? இனி நான் இருக்கும்போது யாராவது பயன்படுத்தினா நான் உங்களை விட மாட்டேன்.